எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்களுடைய ஹோம் டவுன் வந்திருக்கோம். அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். காலையில் 6:30 ஆயிடுச்சு. அம்மா நல்லா கோலம் போட்டு வாசல்லாம் நல்லா பெருக்கி வச்சுருக்காங்க. இந்த மரம் பயங்கர நினைவுகள் எங்களுக்கு. ஒரு சின்ன கண்டுலேருந்து நாங்கள் ஸ்கூல் போகிற டைமில் தண்ணி ஊற்றி வளர்த்து ஒரு மரமாக்கின ஞாபகம். இது எல்லாமே கோழிலாம் நம்ம அடைச்சி வைப்போம் இல்லையா, அந்த கோழி கூடு அதெல்லாம் இப்போ எல்லா கோழிகளும் நாங்கள் வளர்க்குற கோழிகள்லாம் மரத்தில் அடையிறதுனால அதை அம்மா தொட்டி மாதிரி பயன்படுத்துகிறாங்க. எல்லாமே தக்காளி, இது எல்லாமே தக்காளி நல்லா காய்ச்சிருக்கு. சீசன்றனால நல்லா தக்காளி நிறைய பிஞ்சு விட்டு நிறைய தக்காளி பறிச்சிருக்கோம். இதில் மிளகாய் கண்டு, எல்லா கண்டுமே உள்ளே இருக்குது. மிளகாய் கண்டு, வெண்டைக்காய் கண்டு, கொத்தவரை எல்லாமே உள்ளே இருக்குது. தக்காளி நிறையா இருக்கனால அதை உள்ளே போட்டு அமுக்கிடுச்சு. ஸோ எல்லாமே நல்லா நிறைய காய் பிடுங்கிட்டோம். ஸோ இதெல்லாம் தக்காளி தெரியுதா, தக்காளி குட்டி குட்டி தக்காளியாக காய்ச்சிருக்கு. இதெல்லாம் நாட்டு தக்காளி. ஸோ நாட்டு தக்காளின்றனால ஆப்பிள் தக்காளி நிறைய காய்க்கும். நாட்டு தக்காளி இவ்வளோ காய்க்கிறது கஷ்டம். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கு, பிஞ்சு விட்டுருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த மாதிரி செடி வச்சு வளர்ந்துருச்சு. ஏதாவது ஒரு காய் பறித்தோம், அதில் சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் வீடை. அதனால் எங்கள் வீட்டில் இப்போது எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி நிறைய வச்சு தோட்டம் வளர்த்துருக்காங்க. நாங்கள் பொதுவாகவே விவசாய குடும்பன்றனால வீட்டில் வைக்கவும் எனக்கு ரொம்ப பிரியப்படுவேன். இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இந்த மாதிரி செடி மட்டும் இல்லாமல் பூச்செடி, அப்புறம் மூலிகை செடிலாம் வளர்க்குறோம். ஸோ உங்களுக்கு பார்ட்டாக காட்டுறேன். இது அரளி, செவ்வரளின்னு சொல்லுவோம் இல்லையா, சாமிக்காக பூ பறிக்கிறதுக்காக அம்மா வச்சுருக்காங்க. இதில் பூ எடுத்து பூஜைக்காக வச்சுக்குவோம். இந்த தக்காளி செடி நிறைய உள்ளே போட்டு நிறைய செடியை அமுக்கிடுச்சு. ஸோ அதனால் அவ்வளோ கிளியராக தெரியலை நமக்கு. அது கொடி போகிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி குச்சியெல்லாம் ஊண்டி வச்சுருக்காங்க. இது மிளகாய் செடி. ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு மிளகாய் நிறைய காய்ச்சி பிடுங்கிட்டோம். அது விதவிலேருந்து தான் இந்த மிளகாய் உற்பத்தி ஆனது. ஸோ நாங்கள் உரம்லாம் பெருசாக நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, வீட்டில் வளர்க்குறதுக்கு. இது வெண்டைக்காய் உள்ளே கொத்தவரை தெரியுதா. இதெல்லாம் இது நாங்கள் முன்னாடி இது கோழி அடைகிற கூட தான் இருந்தது. ஸோ இப்போ தான் இதெல்லாம் முத்திடுச்சு. இந்த வெண்டைக்காய்லாம் குட்டி சைஸ்லேயே இப்போ முத்திடுது. ஸோ இந்த மாதிரி விதைகள் நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா பெருசாக வரும்போது தான் அது முத்தணும். அப்போ தான் அது நாட்டு வெண்டைக்காய். ஸோ உள்ளே இருக்கிறது கொத்தவரை, சீனி வரங்கான்னு சொல்லுவோம்ல, சீனியவரைன்னு சொல்லுவோம், கொத்தவரைன்னு சொல்லுவோம். ஸோ அது நல்லா கிளியராக தெரியல உங்களுக்கு. இதை காட்டுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே இது செடி ரொம்ப உயரமாக வளர்ந்துருச்சு, தக்காளி செடி. அதனால் நிறைய செடி இருக்குது, தக்காளி செடி. ஸோ அதனால் இதெல்லாம் கீழே போயிடுச்சு. இதிலே நிறைய விதைகள் பக்கத்தில் போட்டனால பாவக்காய் கொடி இதை அமுக்கிடுச்சு. இப்போ தான் பாவக்காய் நல்லா பறித்தோம். ஸோ அதிலேருந்து விதையெல்லாம் கூட எடுத்தோம். இந்த சைடு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எங்கள் வீட்டு முன்னாடி தென்னை மரம் வச்சோம். தென்னை மரம் வச்சு இப்போ ஒரு 6-7 வருஷம் இருக்கும். நல்ல ஒரு 4-5 தென்னை மரம் வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு தென்னை மரம் மட்டும் பாலை போட்டுருச்சு. ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியான நியூஸு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கள் அம்மா போட்ட கொடிகள், கொடியிலேருந்து பறிக்கிறது. இதில் பாவக்காய், இந்த பூ ப்ளூ கலர் பூ இருக்கிறது இந்த தட்டாம்பயிறுன்னு சொல்லுவோம்ல, தட்டைப்பயிறு எடுப்போம் இல்லையா. ஸோ அது தட்டாம்பயிறு. பச்சையாகவும் நம்ம ஏதாவது காய் பண்ணிக்கலாம். இல்லை இதிலேருந்து இந்த மாதிரி விதையை காய வச்சோன்னா அது தட்டைப்பயிராக நமக்கு கிடைக்கும். பார்த்துருப்பீங்க.
ஸோ இது வந்து தட்டாங்காய். அது கொடியாக போகாது, மேக்ஸிமம் ரொம்ப நாள் இருந்ததுன்னா கொடியாக போகும். சின்னதுலேயே காய்க்கும். ஸோ நிறைய காய் காய்ச்சிருக்கு. பக்கத்துலேயே முருங்கை கீரை பறிச்சுக்குவோம். மரம் வேறு இருக்குது, முருங்கை மரம். ஸோ கீரை பறிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வந்ததும் கட் பண்ணி விட்டுருவோம். இங்கனக்குள்ளே இருக்கிறது வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரத்துலேருந்து நாங்கள் எல்லாம் பறிச்சிக்கிற மாதிரியான செட்டப் வச்சுருக்காங்க. மரம் பெருசாக இருக்குது. இந்த குட்டி குட்டி எல்லோ கலர் பூலாம் வந்து பாவக்காவோட பூ. இந்த பாவக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. விதை எடுத்துக்கலாம். இது பிஞ்சிலே பழுத்துருச்சு இந்த பாவக்காய். எல்லாமே பாவக்காய் பூ. மேக்ஸிமம் வீட்டிலேருந்து எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு அதெல்லாம் கூட போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் என்னால் வீட்டு முன்னாடி சைடில் உள்ள தோட்டங்கள் மட்டும் காட்டுறேன். வீட்டு பின்னாடி இருக்கிறது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு எந்த உரமுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் தண்ணி மட்டும்தான் விடுவோம். சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலுக்கு போகிறப்போருந்தே வந்து எனக்கு இந்த மாதிரி கார்டனிங் மேலே ரொம்ப ஆசை. வீட்டில் விவசாயம் பண்ணுறனால அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க எனக்கு. ஸோ இதெல்லாமே கத்திரிக்காய், தும்பச்செடி சொல்லுவோம் இல்லையா, தும்பப்பூ பூக்கும் இல்லையா, அந்த தும்பச்செடி அது தானாக முளைச்சது தான். அதுக்கெலாம் எதுவும் விதை கிடையாது. கத்தரி செடியும் சுண்டக்காய் செடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எப்படி டிஃபர் பண்ணிக்கிறதுனா, கத்தரி செடியில் வந்து முள் இருக்காது, சுண்டக்காய் செடியில் வந்து முள் இருக்கும், குட்டி குட்டி முள்ளாக இருக்கும். கருவேப்பிலை மரம் வந்து நாங்கள் வச்ச கருவேப்பிலை மரத்துலேருந்து விதை விழுந்து உருவான மரம். இது நாட்டு கருவேப்பிலை கிடையாது, மலை கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் கருவேப்பிலை மரம் இருக்கிறதுலேருந்து நாங்கள் இது விலைக்கு வாங்க மாட்டோம். எல்லாமே நாங்கள் இதிலேருந்து எடுத்துப்போம். இது வந்து அவரைக்காய் நல்லா காய்ச்சி ஓஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து நிறைய இது வரையே ஒரு கிலோ அதுக்கு மேலேயே பறிச்சிருப்பாங்க ஒரு கண்டுலேருந்து மட்டும். இது ஃபுல்லாக கொடியாக போகும். எங்கள் ஸ்மூட்டி பார்க்குது நான் வீடியோ எடுக்கிறத. இது வந்து வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய செடி. இந்த செடி பேர் வந்து நந்தியாவட்டை. இந்த பூவை ஒடித்ததும் இதுலேருந்து ஒரு பால் வரும். அந்த பால் வந்து கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துட்டா இல்லைன்னா ஏதாவது பூ விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த குறைபாடுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நந்தியாவட்டை சாமிக்கும் வைப்போம். நமக்கு தெரியும் அது வந்து செவ்வந்தி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த செவ்வந்தி. குட்டி 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 முள் மாதிரி இருக்குது அதனுடைய இதழெல்லாம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அம்மா எங்கேயோ வயலில் இருந்து தான் பறிச்சுட்டு வந்ததை சொன்னாங்க இந்த செடி. அப்புறம் இது வந்து துளசி செடி. வீட்டு முன்னாடி எப்போவுமே வைக்கணுன்றதுக்காக வச்சது. அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்கக்கூடியது வந்து லெமன். இது வந்து ரொம்ப நாளாக காய்க்காமலே இருந்தது. அப்புறம் வந்து ஒரு மாதிரி பூச்சி மாதிரி இருந்தது, சாம்பலாக. அது ஏதோ அஸ்வினின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அம்மா வந்து வீட்டில் அடுப்பில் இருக்க சாம்பல் அப்புறம் எண்ணெய் தீப்பத்து அதெல்லாம் போட்டதும் அந்த பூச்சியெல்லாம் போயிட்டு அப்புறம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய எலுமிச்சம்பழம் நாங்கள் பிடுங்கியிருக்கோம் அதிலேருந்து. இப்போ கூட காய்ச்சிருக்கு நிறையா. இருந்தால் தெரியுதா, 2-3 காய் காய்ச்சிருக்கு. கீழே நிறைய பழங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பூச்சி வந்து மருந்து அடிக்க வேணாம், இயற்கையான முறையில் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாம்பலை தெளித்தாங்க, எண்ணெய் பத்து போட்டாங்க. அதுலேயே அந்த பூச்சியெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா கொழுந்து விட்டு இந்த மாதிரி தலைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 மாதமாக நல்லா காய்ச்சிட்ருக்கு. ரொம்ப நாளாச்சு இது வச்சு. குட்டி கண்டிலேருந்து காய்க்காமலே இருந்தது. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி இது தான். இன்னும் நிறைய செடி வளர்க்கணுன்ட்டு ஆசை. ஸோ இன்னும் நிறைய வைக்கணும். வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து நிறைய கார்டனிங் வீடியோ காட்டுறேன். இது இன்னொரு நந்தியாவட்டை மரம். இது மரமாக தான் வரும். வீட்டு பக்கத்தில் மரம் வந்தால் வேர் ஓடிடும் கட்டடத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறனால கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு வைப்போம். இது வந்து எங்கள் வீட்டு அடுப்பு, அங்கே தான் சமைப்போம், வெளியே சமைக்கிறது. இந்த சைடு எல்லாமே வந்து வாழை மரம், தென்னை மரம். இதுக்குள்ளே குட்டி குட்டி மரங்கள் எல்லாம் இருக்குது. கொய்யா மரம், அப்புறம் சீத்தாப்பழ மரம், நெல்லிக்காய்,
இந்த மாதிரி செம்பருத்திப்பூ, மாதுளை இது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு கேட்லேருந்து வருவோம். இது வந்து மஞ்சள் அரளி. அங்கே சிவப்பு அரளி பார்த்தோம் இல்லையா, இது மஞ்சள் அரளி. வீட்டு முன்னாடி தான் வச்சுருக்கோம். இது பயங்கர பெரிய மரமாக இருந்தது, வெட்டி வெட்டி விட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வேப்ப மரம் பக்கத்தில் அதே மாதிரி ஒரு குட்டி கண்டா இது இப்போ உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மரம் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அதுக்கு ஈக்குவலாக இதையும் வளர்க்கணும். வீட்டுக்கு வந்து நல்லா நிழல் வேணும்னு அப்படின்றதுக்காக. ஸோ எனக்கு இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அரளி வந்து ரொம்ப பிடிக்கும். அம்மா சாமிக்கு வச்சுக்குவாங்க. ஆனால் நிறைய ஆக்குப்பை பண்ணணும் ஸ்பேஸை, அடிக்கடி வெட்டி விடணும். இது வந்து இது சின்ன நெல்லிக்காய். குட்டியாக கண்டில் வச்சு இன்னும் காய்க்கவே இல்லை. அது மரமாகிடுச்சு, ஆனால் இன்னும் காய்க்கவே இல்லை. எப்படா காய்க்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. காய்க்கவே இல்லை அது பக்கத்துலேயே இது வந்து நித்திய கல்யாணி, எல்லாருக்கும் தெரியும். இதில் ஒயிட் கலர், ரெட் கலர்லாம் பார்த்துருப்போம். இது பிங்க் கலர். இது வந்து தென்னை மரம் வந்து இன்னும் பாலை விடலை. இந்த மரம் பாலை விடலை, ஒரே ஒரு மரம் தான் விட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த சைடு மட்டும் ஒரு 5 மரம் இருக்குது. வீட்டு பின்னாடி சைடு ஒரு 3 மரம் இருக்குது. இது உள்ள இன்னும் குட்டி குட்டி செடிஸ்லாம் இருக்குது. அது இப்போ நான் காட்டுறது வந்து சீத்தாப்பழம் மரம். இதில் வந்து மரம் குட்டியாக தான் இருக்கும், இலையெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நிறைய காய் காய்க்கும். இப்போ சீசன் போயிடுச்சுன்றனால இப்போ இல்லை. இந்த செம்பருத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நெருக்கமாக இருக்கிற இதழ்களை விட இந்த செம்பருத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதை வச்சுருக்கோம். குட்டியாக ஒரு குச்சி தான் வெட்டி வச்சோம். அது நல்லா வளர்ந்துருச்சு. செம்பருத்தி, அப்புறம் இது வேப்பம் மரம் இதெல்லாம் வைக்கும்போது ஆடு எதுவும் மேய்ஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அதில் சாணியை கரைச்சி தெளித்து விடுவோம். அப்படி தெளித்து விட்டால் அதுவும் வந்து ஒரு உரம் தான், எந்த ஒரு பூச்சியும் வந்து வைக்காமல் அது நல்லா ஒரு இயற்கையாக வளர்கிறதுக்காக பண்ணுவோம். இது ஏன் இந்த மரத்தில் நாங்கள் துண்டு கட்டியிருக்கோன்னா, இது வந்து இதை சொல்லிக்கிறேன். செம்பருத்தி பக்கத்தில் இருக்கிறது வந்து கொய்யா மரம். காயும் நல்லா காய்க்கும். சீசன் இப்போ இல்லைன்றனால ஓரளவுக்கு இப்போ காய் கிடையாது, இன்னும் பிஞ்சு இறங்கலை. இந்த மரம் தான் வந்து ஃபஸ்ட்டு பாலை விட்டுருக்கு. ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து அம்மா வந்து இந்த மாதிரி பாலை விட்டுட்டா வந்து பொங்கல் வைப்பாங்க வீட்டில். பொங்கல் வச்சு அதை ஒரு சாமியாக வழிபடுறது வழக்கம். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு குழந்த மாதிரி தானே, ஒரு வீட்டில் ஒரு குழந்த உண்டானா எப்படியோ அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு புது துணி கட்டி, அப்புறம் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு கருப்பு வெள்ளை வளையல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி வளையல்லாம் போடணுன்னு போடுவாங்க பொதுவாக. ஸோ அதனால் அது மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், மாலை போட்டு பட்டையெல்லாம் அடித்து அதுக்கு பொங்கல்லாம் வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி வளையல்லாம், குட்டி குட்டி வளையல், குழந்தைங்க காலில் போடுற தண்டை, கருப்பு பாசி, வெள்ளை பாசி, வெள்ளை வளையல், இதெல்லாம் குட்டி குழந்தைங்க போட்டிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஒரு குழந்த மாதிரி அந்த பாலையை வந்து நம்ம வரவேற்கிறோம். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் இருந்தே. ஸோ அதனால் எனக்கு எப்படா எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து எப்படா பாலை போடுன்னு ரொம்ப இதாக இருந்தேன். அதே மாதிரி போட்டுருச்சு. ஸோ போட்டு நல்லா வெளியே கொலையெல்லாம் தள்ளி, இந்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் தென்னை மரம் குருத்தில் இருந்து தான் பாலை போடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது தப்பு. சைடில் இருந்து தான் பாலை வெளியே வந்தது. ஸோ அதுலேயும் வந்து நல்லா நிறைய குட்டி குட்டி இனி தான் அந்த சின்ன சின்ன கோகோனட்ஸாக வரும் போல், இன்னும் வரல. இது வந்து மாதுளம்பழம் செடி. ஆக்சுவலாக நாங்கள் வெட்டிட்டோம், மரமாக இருந்தது, காய்க்கவே இல்லை, அதனால் வெட்டிட்டோம். இனி அதுலேருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னொரு எலுமிச்சம்பழம் செடி. எங்கள் வீட்டில் நிறைய எலுமிச்சம்பழம் செடி இருக்கும். அது கீழே முடக்கத்தான் செடி இருக்குது. இது வந்து மாங்காய் மரமும் 2-3 வச்சுருக்கோம். இன்னும் எதுவுமே காய்க்கலை. ஸோ மாங்காயிலையும் பூச்சி விழுந்தது. ஸோ அதனால் அதே மாதிரி ப்ராசஸ் தான். சாம்பல் எண்ணெய் தீப்பத்து போட்டோம்,
நல்லபடியாக அந்த இலையிலேருந்தெல்லாம் போயிடுச்சு, அந்த பூச்சியெல்லாம் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக க்ரோ ஆரம்பிச்சிச்சு. நல்ல பச்சையான கொழுந்துள்ள இலைகளெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இங்கிட்ட இருக்கிற ஓஸ் எல்லாமே வந்து இந்த பைப்ஸ் எல்லாம் வந்து எங்கள் வீட்டு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜாமான். இதுக்கும் வந்து சம்டைம்ஸ் வந்து நிறையா தண்ணி விடணுன்னா ஒரு பைப் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இது வந்து இன்னொரு தென்னை மரம். பக்கத்தில் இருக்கிறது வந்து இது வந்து ரஸ்தாளி வாழை. ஒரே ஒரு வாழை தான் வச்சோம். அதுலேருந்து நிறைய பக்கு கட்டைன்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி கட்டையெல்லாம் வந்து அதுலேருந்து நிறைய நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம், வாழைத்தாறு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு முன்னாடி போர்ஷனோட வீடியோ, கார்டனிங் வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அடுப்பில் எங்கள் அம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க காலைல சமைக்கிறதுக்காக. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.